இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு எங்க? ஏன்னா நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது. அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புகளை சேர்த்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன 25க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகை தந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முடிவை அறிவிப்போம். கண்டிப்பா நீங்க பத்திரிகை தான் வந்து நீங்க விவாதத்துல கூட 3 முனை போட்டு 4 முனை போட்டின்னு தான் எடுத்துக்கிறீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான கூட்டணி சொன்னீங்க. ஆமா, 6 முனை போட்டின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா நாங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை நாங்க தான் சொல்லிட்டோமே, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம். நாங்க எத்தனை கட்சிகள் அமைப்புகள் ஆதரவோடு இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் என்பதை விரைவில் நான் அறிவிக்கிறேன். அப்ப எங்களை நீங்க வந்து 5 முனை போட்டியை தாண்டி 6 முனை போட்டியாக கூட களம் மாறுகிறது என்பதை நீங்கள் தான் விவாத பொருளாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்க முதல்ல நாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகின்ற போராளிகளை கொண்ட இயக்கங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் இங்க லஞ்சம், லாவணியம், ஊழல், மண்ணை திருடாம, மலையை வெட்டி கடத்தாம, தாது மணல் கொள்ளையில ஈடுபடாம, லாட்டரி விற்காம, கஞ்சா விற்காம, ஹபீன் விற்காம, இந்த மண்ணில் நேர்மையான அரசியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறாங்க என்பதை இந்த நாட்டில் இருக்கிற கடகோடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் கடகோடி வாக்காளருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களாகிய உங்களுக்கு இருக்கு. நீங்க கொண்டு போய் சேருங்க. நீங்க ஒரு சினிமா நடிகரை கொண்டு போய் சேர்ப்பதில் இங்க இருக்கிற போராளி இயக்கம் ஐயா மறந்து ஐயா கண்ணு, நல்ல கண்ணு போன்றவர்களை சேர்க்க மறந்துட்டீங்க. ஐயா கண்ணு போன்ற, பாண்டியன் போன்ற இந்த மண்ணுக்காக விவசாய மக்களுக்காக போராடுகின்ற இளைஞரன் போன்றவர்களை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் உதயகுமாரனை கொண்டு போய் சேர்க்க மறந்துட்டீங்க. ஆக அதுமாரி இல்லாம ஒரு அரசியல் கட்சியாக நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் இருக்கிறோம். நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க, சமரசமற்று கடைசி நிமிடம் வரைக்கும் போராடி மடிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு. இப்போ அவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை, அவர்களுக்கு உரிய இடங்களை பத்திரிகை ஊடகங்கள் அவர்களுக்கு உரிய வெளிச்சத்தை கொடுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாங்கள் கைகூப்பி தமிழக மக்கள்கிட்ட சொல்றோம், நாங்கள் ஒரு மாற்று அரசியலை, ஒரு அறம் சார்ந்த அரசியலை, ஒரு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, எதிர்கால என் சந்ததிக்கான ஒரு அரசியலை செய்வதற்கு நாங்கள் முற்படுகிறோம். தமிழக மக்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்கின்ற அந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கரங்கூப்பி தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த விலகலானது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாயிடாதா? எப்படி சாதகமாகும்? நான் தான் சொல்லிட்டேன், என்டிஏ என்பது அது ஒரு பாரதிய ஜனதா மதத்தின் பெயரால் மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கொள்கை, கருத்தியல், லஞ்சம், லாவண்யம், ஊழல், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், மீனவர் வாழ்வுரிமை, தொழிலாளர் வாழ்வுரிமை, விவசாயிகளுடைய வாழ்வுரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணங்கள் என்டையரா டிஃபரண்ட். ஆனால் பாரதிய ஜனதா என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளடக்கிய பெரும் முதலாளிகளை வளர்த்து எடுக்கிற, இங்க இருக்கிற நான் சொன்ன சிறு குறு தொழிலாளர்களிலிருந்து, சிறு குறு விவசாயிகளிலிருந்து, மீனவர்களிலிருந்து இவர்களுடைய வாழும் உரிமை பறிக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதுக்கு எப்படி நாங்கள் லாபமா செயல்படுவோம்? கண்டிப்பா. ஏன்னா நான் கூட்டணி இப்ப வந்திருக்காங்க, அவங்களை கேட்காம நான் அறிவிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட அறிவிக்கல. அவர்கள் அனைவரோட கலந்து பேசி கிட்டத்தட்ட 25 அமைப்புகள், சின்ன சின்ன விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற கட்சிகள் என்னை வந்து சந்திச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திரு தடா ரஹீம் போன்றவர்கள், திரு உதயகுமாரன் போன்றவர்கள், திரு KM ஷரீப் போன்றவர்கள், நம்முடைய தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நேற்று தினம் வந்து என்னை ஆதரவு தெரிவித்தார் டாக்டர் வாத்திமா போன்றவர்கள். இது போன்ற எண்ணற்ற அமைப்புகள், இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவுகள் குவிந்து கொண்டு வருகிறது. நீங்க பத்திரிகை நண்பர்களே சொல்லுங்க, இந்த 2 நாளா இந்த ஸ்டாண்டை நான் எடுத்த பிறகு, இப்படி கலந்து ஆலோசிட்டு தெரிஞ்ச பிறகு சமூக வலைதளங்களில் நீங்க சாதாரண பொதுமக்கள் கூட என்னை ஆதரிச்சு கருத்து பதிவிட்டு கொண்டிருக்காங்க. அப்படி வேணுமா நான் ஒரு 100கணக்கான கருத்து பகிர்வு உங்களுக்கு வேணுமா அனுப்புறேன். நீங்க வேணுமா செய்தியை போட விருப்பம் தான் போடுங்க.